சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 31, 2026. தலைப்பு: பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி, அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை. சங்கீதம்: மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. தீத்து: நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. அநேகர், விசேஷமாய் விருத்தசேதனமுள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண்பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லெளகிக இச்சைகளையும் வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மைச் சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளைச் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மைச் சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத் தாமே ஒப்புக் கொடுத்தார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சகரியா: நான் சீயோனிடத்தில் திரும்பி, எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யாணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்குச் சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது, இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி, என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவளென்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளைக் கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடுமாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி. இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான்.
பார்வோன் அவனைக் குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். நீதிமொழிகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம். ஆபிராம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். ரோமர். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். கொரிந்தியர். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்கக் கண்டேன். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரையல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதின் சொரூபத்திற்கும் அதின் முத்திரைக்கும் அதின் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நேர்மை என்பது ஆன்மீக சக்தி. நேர்மையின்மை என்பது மனித பலவீனம், அது தெய்வீக உதவியை இழக்கச் செய்கிறது. நீங்கள் பாவத்தை வெளிப்படுத்துவது தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல. மாறாக இந்த பூவுலக மனிதனை ஆசீர்வதிப்பதற்காகவே, மேலும் ஒரு சரியான நோக்கத்திற்கு அதன் வெகுமதி உண்டு. உண்மையை தவிர்ப்பது நேர்மையை குலைத்து, உன்னை உன்னத நிலையிலிருந்து கீழே தள்ளுகிறது. கிறிஸ்தவ அறிவியல் உடல் புலன்களின் சான்றுகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நீயே பாவத்திற்கு மேலாக உயரவில்லை என்றால், தீமையை காணாத உன் குருட்டுத்தனத்திற்காகவோ அல்லது நீ அறிந்திருந்தும் செய்யாத நன்மைக்காகவோ உன்னை நீயே பாராட்டிக் கொள்ளாதே. நேர்மையற்ற நிலைப்பாடு கிறிஸ்தவ அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. தன் பாவங்களை மறைப்பவன் செழிக்க மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கப்படுவான். ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் தெய்வீக அறிவியலின் வலுவான தாக்கத்தையும், குணப்படுத்துதலுக்கு தேவையான தார்மீக மற்றும் ஆன்மீக தகுதிகளின் உயர் உணர்வையும் பதிய வைக்க முயலுங்கள். பிழை, தீமை மற்றும் வெறுப்பு ஆகியவற்றால் உண்மை மற்றும் அன்பின் மகத்தான விளைவுகளை அடைய இயலாது என்பதை நன்கு அறிந்திருங்கள். முழுமையான கிறிஸ்தவ அறிவியலுக்கு எதிரான போதனைகளை பெறுவதும் பின்பற்றுவதும் எப்போதும் அறிவியல் நிரூபணத்தை தடுக்கும். மாணவன் கிறிஸ்தவ அறிவியலின் போதனைகளை கண்டிப்பாக பின்பற்றி, அதன் விதிகளை மீட்ட துணியவில்லை என்றால், குணப்படுத்துதலில் அவன் வெற்றி பெறாமல் போகமாட்டான். சரியானதைச் செய்வதே கிறிஸ்தவ அறிவியல். மேலும் சரியானதைச் செய்வதைத் தவிர வேறு எதுவும் அந்த பெயருக்கு உரிமை கோர முடியாது. பௌதிக அறிவியல் என்று எதுவும் இல்லை, ஏனெனில் எல்லா உண்மைகளும் தெய்வீக மனதிலிருந்தே தோன்றுகின்றன. எனவே உண்மை என்பது மனிதனுக்குரியதல்ல, அது பருப்பொருளின் விதியும் அல்ல. ஏனெனில் பருப்பொருள் ஒரு சட்டத்தை இயற்றுபவன் அல்ல. அறிவியல் என்பது தெய்வீக மனதின் ஒரு வெளிப்பாடாகும், அது மட்டுமே இறைவனை சரியாக புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது. அதற்கு ஆன்மீக மூலமே தவிர பருப்பொருள் மூலம் அல்ல. அது ஒரு தெய்வீக பிரகடனம், எல்லா உண்மைகளுக்கும் வழிநடத்தும் ஆறுதல் அளிப்பவன். மனதை குணப்படுத்தும் அறிவியலில் நேர்மையாக இருப்பது இன்றியமையாதது, ஏனெனில் வெற்றி மாற்ற முடியாத நீதியின் பக்கமே தங்கியுள்ளது. கடவுளை புரிந்து கொள்வது நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது, சத்தியத்தின் மீதான விசுவாசத்தை நிலைநிறுத்துகிறது, மேலும் இயேசுவின் வார்த்தையை மெய்ப்பிக்கிறது. இதோ, உலக முடிவு வரை நான் உங்களுடனே இருக்கிறேன். இறைவன் நோயுற்றவர்களையோ அல்லது பாவம் செய்தவர்களையோ குணப்படுத்தும்போது, மனம் செய்த மாபெரும் நன்மையை அவர்கள் அறிய வேண்டும். மேலும் மனித மனம் அவர்களை நோயுற்றவர்களாகவோ அல்லது பாவிகளாகவோ ஆக்கும்போது, அது ஏற்படுத்தும் மாபெரும் மாயையையும் அவர்கள் அறிய வேண்டும்.
தெய்வீக மனதில் குடிகொண்டிருக்கும் நன்மையின் ஆற்றலை மக்களுக்கு உணர்த்த பலர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மனித சிந்தனையில் உள்ள தீமையைச் சுட்டிக்காட்டவும், அக்கிரமத்தைச் செய்வதற்கான தீமையின் மறைவான மன வழிகளை அம்பலப்படுத்தவும் அவர்கள் அவ்வளவு தயாராக இல்லை. தீமையை தவிர்ப்பதை உறுதி செய்ய அம்பலப்படுத்துதல் அவசியமானபோது இந்த தயக்கம் ஏன்? ஏனென்றால் நீங்கள் அவர்களின் தீய குணங்களைச் சொல்வதை விட அவர்களின் நற்பண்புகளைச் சொல்லும்போது மக்கள் உங்களை அதிகம் விரும்புகிறார்கள். நம்பிக்கை நம்பிக்கையின் விளைவுகளையே உண்டாக்குகிறது. அது விதிக்கும் தண்டனைகள் அந்த நம்பிக்கை இருக்கும் வரை நீடிக்கும், மேலும் அவை அதிலிருந்து பிரிக்க முடியாதவை. பிரச்சனையின் ஆணிவேர் வரை ஆராய்ந்து மரண கோளாறை உண்டாக்கும் நம்பிக்கை எனும் பிழையை கண்டறிந்து அதை மறுப்பதன் மூலம் அகற்றுவதே இதற்கான தீர்வாகும். தவறான நம்பிக்கைக்கு ஒருபோதும் சட்டம் என்ற பட்டத்தை அளிக்காமலும் அதற்கு கீழ்ப்படியாமலும் இருக்க வேண்டும். உண்மை, வாழ்வு மற்றும் அன்பு ஆகியவையே மனிதன் மீது வைக்கப்படும் ஒரே முறையான மற்றும் நித்தியமான கோரிக்கைகள் ஆகும். மேலும் அவை தெய்வீக சட்டங்களின் மூலம் கீழ்ப்படிதலை அமல்படுத்தும் ஆன்மீகச் சட்டமியற்றுபவர்கள். தெய்வீக அறிவால் கட்டுப்படுத்தப்படும்போது மனிதன் இணக்கமானவனாகவும் நித்தியமானவனாகவும் இருக்கிறான். தவறான நம்பிக்கையால் ஆளப்படும் எதுவாக இருந்தாலும் அது ஒத்திசைவற்றதாகவும் மரணகரமானதாகவும் இருக்கும். தீமை மற்றும் நோய் ஆகியவற்றின் கூற்றுகளை அவற்றின் எல்லா வடிவங்களிலும் அம்பலப்படுத்துங்கள், ஆனால் அவற்றில் எந்த உண்மையையும் உணராதீர்கள். பாவம் என்பதே இல்லை என்பதால் ஒருவன் பாவியாக இருக்க முடியாது என்று அவனுக்கு உறுதியளிப்பதால் மட்டும் அவன் திருந்தி விடுவதில்லை. பாவத்தின் கூற்றை வீழ்த்துவதற்கு நீங்கள் அதை கண்டறிந்து முகமூடியை அகற்றி மாயையைச் சுட்டிக்காட்டி அதன் மூலம் பாவத்தின் மீது வெற்றியை பெற்று அதன் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டும். நோய் என்பதே இல்லை என்று அறிவிப்பதால் மட்டும் நோயாளிகள் குணமடைவதில்லை. மாறாக நோய் என்பதே இல்லை என்பதை அறிவதாலேயே குணமடைகிறார்கள். ஒரு பாவி முதல் கல்லை எறிய அஞ்சுகிறான். அவன் ஒரு தந்திரமாக தீமை உண்மையற்றது என்று கூறலாம், ஆனால் அதை அறிந்து கொள்ள அவன் தன் கூற்றை நிரூபிக்க வேண்டும். மனிதனின் தார்மீக நிலை உயருவதோ அல்லது தாழ்வுவதோ அவனது குணப்படுத்தும் ஆற்றலையும் கற்பிக்கும் தகுதியையும் பதிவு செய்கிறது. நீங்கள் அறிந்தவற்றை நன்கு கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்கள் நேர்மைக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ப நீங்கள் முன்னேறுவீர்கள். இவையே இந்த அறிவியலில் வெற்றியை உறுதி செய்யும் குணங்களாகும். நேர்மையான உள்ளத்தை குறித்து நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை, ஆனால் தங்கள் தீய குணத்தை அவ்வப்போது மட்டுமே நேருக்கு நேர் சந்தித்து பின்னர் அதை மறைக்க முயல்பவர்களுக்கு அதிக நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய ஜெபங்கள் அவர்களுடைய குணநலன்களுடன் பொருந்தாத சுட்டிகள் ஆகும். அவர்கள் பாவத்தோடு இரகசிய ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அத்தகைய புறத்தோற்றங்களை இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல சகல அசுத்தங்களாலும் நிறைந்தவை என்று குறிப்பிடுகிறார். சரியாக ஜெபிக்க நாம் தனி அறைக்குள் நுழைந்து கதவை மூட வேண்டும். நாம் உதடுகளை மூடி உலக புலன்களை அமைதியாக்க வேண்டும். உண்மையான ஏக்கங்களின் அமைதியான சன்னதியில் நாம் பாவத்தை மறுத்து கடவுளின் சர்வவல்லமைக்காக மன்றாட வேண்டும். நாம் சிலுவையை சுமக்க தீர்மானித்து நேர்மையான இதயங்களுடன் ஞானம், சத்தியம் மற்றும் அன்பிற்காக உழைக்கவும் காத்திருக்கவும் புறப்பட வேண்டும். நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நமது விருப்பங்களை நாம் செயலில் காட்டும் வரையில் அத்தகைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது.
நாம் இரகசியமாக ஜெபிக்க வேண்டும். நமது நேர்மைக்கு நமது வாழ்க்கையே சாட்சியாக இருக்கட்டும் என்பதே குருவின் கட்டளை. சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக சத்தியத்தின் ஆன்மீக உணர்வை பெற வேண்டும். நாம் நேர்மையாகவும் தன்னலமற்றவர்களாகவும் அன்புடனும் சாந்தமாகவும் இருக்கும்போது மட்டுமே இந்த உணர்வு உள்வாங்கப்படுகிறது. நேர்மையான மற்றும் நல்ல இதயம் எனும் மண்ணில் விதை விதைக்கப்பட வேண்டும், இல்லையெனில் அது அதிக பலனை தராது. ஏனெனில் மனித இயல்பில் உள்ள பன்றி குணம் அதை வேரோடு பிடுங்கிவிடுகிறது. அனுபவமே நட்பண்புகளின் பள்ளியாக இருக்க வேண்டும், மேலும் மனிதனின் மகிழ்ச்சி அவனது உன்னதமான இயல்பிலிருந்து உருவாக வேண்டும். பருப்பொருளில் உயிர், பொருள் அல்லது அறிவு இருக்கக்கூடிய பிழைக்கு முரணாக இருப்பின் உண்மையை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உண்மையின் மீதான நேர்மையான உறுதியுடனும் தெய்வீக அறிவியலின் மாறாத, பிழையற்ற மற்றும் நிச்சயமான விளைவை பற்றிய தெளிவான புரிதலுடனும் மன்றாடுங்கள். அப்போது உங்கள் மன்றாட்டத்தின் உண்மைக்கு உங்கள் பற்றுறுதி பாதியளவாவது சமமாக இருந்தால் நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்துவீர்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.